வெல்கம் டு வசந்தம் சமையல். இன்றைக்கி அறுசுவைகளில் ஒரு சுவையான துவர்ப்பு சுவையுடைய வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வாழைப்பூ வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வாழைப்பூ நான் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி சுத்தம் பண்ணுறதுன்றதை அடுத்தது சொல்கிறேன். இந்த அளவு வாழைப்பூ, 2 வெங்காயம், 5 பல்லு பூண்டு, இது தோலோடவே தட்டி போட்டுக்கலாம். இந்த சைஸு இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 பீஸு ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்து வச்சுருக்கிறேன். சோம்பு 1 டீஸ்பூனு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, 1 கப்பு கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இது 1 கப்பு பருப்பு தான் ஊற வச்சுருக்கேன். 1 கப்புக்கு இவ்வளோ வாழைப்பூ போதும். பருப்பு அதிகமாக்குனிங்கன்னா வாழைப்பூ அளவை அதிகமாக்கிக்கோங்க. வாங்க இப்போ வாழைப்பூவை எப்படி சுத்தம் பண்ணி எடுக்கலான்னு பார்க்கலாம். சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கையில் உப்பு தடவிக்கோங்க. அதில் உள்ள அந்த கரைலாம் கையில் ஒட்டாமல் இருக்கும். ஃபுல்லாக நல்லா உப்பு தடவிட்டு எடுத்திங்கன்னா அந்த பால் கையில் பட்டாலும் ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பூவில் இந்த மாதிரி ஒரு நரம்பு இருக்கும், இந்த ஒரு இதழ் மாதிரி இருக்கும். இது 2த்தையும் எடுத்துடணும். இது 2ம் டைஜஸ்ட் ஆகாது. இது அப்படியே சேர்த்து போட்டு சாப்பிட்டுட்டிங்கன்னா வயிறு வலிக்கும். இதை கண்டிப்பாக எடுத்து தான் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு 2-3 இதழில் பெருசு பெருசாகவே இருக்கும், ஈஸியாக எடுத்துடலாம். போக போக கொஞ்சம் எடுக்கிறது இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது அந்த நரம்பு மட்டும் எடுத்தால் போதும். பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்த நரம்புக்கும் இந்த நரம்புக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தது ரொம்ப ஹார்டாக இருக்கும், இப்போ போக போக அப்படியே சாஃப்டாகிடும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக, பிச்சாலும் பிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு உள்ளது ஹார்டாக இருக்கும். உங்களால் எந்த அளவுக்கு எடுக்க முடியுதோ எடுத்துடலாம். அந்த நரம்பு எடுத்துடணும். இப்போ இந்த ஸ்டேஜிலலாம் அந்த நரம்பு மட்டும்தான் எடுக்க முடியும். அந்த ஒரு இதழ் மாதிரி வர்றது அது வராது. அதில் சின்னதாக தான் இருக்கும், அது எடுக்க தேவையில்லை. இந்த மாதிரி சுத்தம் பண்ணி ஒரு பூவை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே உள்ள இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணணுன்னா, இதில் அந்த நரம்பும் எடுக்க தேவையில்லை, அந்த இதழ் மாதிரி இருக்கிறதையும் எடுக்க தேவையில்லை. அந்த மேலே உள்ள அந்த தோலை மட்டும் எடுத்துட்டு கொஞ்சம் அப்படியே எடுத்து வச்சுட்டு மீதெல்லாம் அப்படியே சாப்பிட்லாம். இது பாருங்கள், இதை அப்படியே சாப்பிட்றலாம். சாப்பிட முடியாதவங்க இதையும் கட் பண்ணி போட்டு அதே மாதிரியே சமைச்சும் சாப்பிட்டுக்கலாம். இது ரொம்ப அப்படியே சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது, யூட்ரஸுக்கு நல்லது. யூட்ரஸ் பிரச்சனை, அத்தனை பிரச்சனைக்கும் இது ஒரு தீர்வு. பருப்பு ஊறிடுச்சு. பருப்பு ஒரு 1 ஹவர் ஊற வச்சுட்டு தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் எடுத்து அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொரகொரப்பாக அரைக்கணும். இஞ்சி, சோம்பு போட்டுக்கோங்க. பூண்டு அப்புறமா நம்ம போட்டு தட்டி போட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற உப்பு. நான் இந்த ஜாரை திருப்பி கவுத்து போட்டு அரைக்கிற மாதிரி இருக்கும், அதனால் ஃபஸ்ட் மேலே இஞ்சி எல்லாம் போட்டுக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பிளேடு வர பார்ட்டில் போடுற மாதிரி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு இஞ்சி, சோம்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ இதில் பருப்பு, இஞ்சி, சோம்பு, உப்பு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சிக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. தண்ணி இருக்கவே கூடாது, தண்ணி சேர்த்தும் அரைக்கக்கூடாது, தண்ணி கொஞ்சம் கூட போடக்கூடாது. வெங்காயத்துலேயும் தண்ணி இருக்கும். அடுத்தது நம்ம வாழைப்பூவை சேர்த்து வேறு பண்ண போகிறோம், அதனால் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. 1 கப்பு பருப்புக்கு இந்த மாவு வந்திருக்கு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இந்த ஸ்ப்ரிங் ஆனியனு சேர்த்துட்டு இந்த பூண்டை அந்த தோலோடு தட்டி வச்சுருக்கேன். தோலோடு தட்டி போடும்போது அது வாசம் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பொடுசாக வந்துடும், இப்படி இந்த மாதிரி பொடி பொடியாக வந்துடும். கட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன்.
வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலாம் எதையும் எடுத்து வைக்கவே முடியாது. சின்ன பசங்க சாப்பிட்டாலும் அப்படியே சேர்த்து சாப்பிட்ற முடியும். இப்போ இதெல்லாம் போட்டுக்கிட்டு இப்போ நம்ம இந்த வாழைப்பூவை கட் பண்ணி போட்டுக்கலாம். எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு வாழைப்பூவை கட் பண்ணி போட்டிங்கன்னா பூவை கட் பண்ணி மோரில் போட வேண்டாம், உப்பு தண்ணியில் போட வேண்டாம், டைரெக்டாக அப்படியே கட் பண்ணி போட்டுடலாம். உடனே கட் பண்ணி உடனே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அங்கே பூ கருப்பாகாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நமக்கு அதோட அந்த துவர்ப்பு தன்மை எல்லாமே வேஸ்ட் ஆகாமல் நமக்கு இதில் எல்லாமே கிடச்சிரும். உப்பு தண்ணியிலையோ பால்லையோ போட்டிங்கன்னா அந்த துவர்ப்பு கொஞ்சம் அதோட நியூட்ரியன்ஸ் குறைஞ்சிரும். இப்போ சிசர் வச்சு கட் பண்ணுறத காமிச்சேன். இதே மாதிரி கட்டர் வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. கத்தியில் கட் பண்ணுறதும் கட் பண்ணிட முடியும். இதே மாதிரி சிசர் வச்சு பண்ண முடியும்னா பண்ணி பாருங்கள். இல்லை கத்தி வச்சு கட் பண்ணுறதுனால இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எப்படி பண்ணாலும் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபைனலாக இதை போட்டு உடனே மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணியிலையோ பால்லையோ மோர்லேயோ எதுலேயும் போட்டு எடுக்க தேவையில்ல. எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு உடனே அப்படியே கட் பண்ணி மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பூவோட சத்து எதுவுமே கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் அப்படியே கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ மிக்ஸ் பண்ணி வடை போட்டுடலாம். நம்ம இப்போ இதில் தண்ணி சேர்க்காமல் கரெக்டாக அரைச்சிருக்கிறோம். பாருங்கள், நல்லா உருண்டை கரெக்டாக வருது. தண்ணி அதிகமாக இருந்தால் எண்ணெய் இழுக்கும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டு பூவை ரொம்ப அரைச்சி போட்டிங்கனாலும் அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். இது அப்படியே பூவாக இருக்கும்போது நமக்கு தெரியாது. இது வாழைப்பூ வடை மாதிரியே தெரியாது. நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு தரும்போது நார்மலாக வடைன்னு சொல்லி கொடுங்க. வாழைப்பூ வடைன்னு சொல்கிறத விட வாழைப்பூ வடை சாப்பிட்ற பசங்களாக இருந்தால் ஓகே. சாப்பிடாத பசங்களுக்கு வாழைப்பூ வடைன்னு சொல்லாமல் வடை செஞ்சுருக்கோன்னு சொல்லி கொடுத்துருங்க, சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு தட்டிக்கோங்க. இப்படி உள்ளங்கையில் வச்சு தட்டினீங்கன்னா இது ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி விரல் வச்சு பண்ணும்போது அந்த விரல் 3 விரலோட அந்த ஒரு இது அழுத்தும் போது அந்த 3 விரலுக்கு நடுவில் ஒரு மாவு கொஞ்சம் வரும். அது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணும். வடை போடும்போது ஹீட்டாக இருக்கணும். மற்ற வடைக்கெலாம் கொஞ்சம் தீ ரொம்ப இருக்கக்கூடாது. இது இந்த மாதிரி கார வடைக்கு கொஞ்சம் இந்த ஃப்ளேம் அதிகமாக இருந்தால் தான் வேகும். இல்லைன்னா ரொம்ப எண்ணெய் குடிச்சு வேகும். பாருங்கள், ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. போட்ட உடனே கரண்டி போடக்கூடாது. கொஞ்சம் வெந்த பின்னாடி தான் திருப்பி விடணும், இல்லைன்னா உடஞ்சிரும். வடை ரெடி. வாழைப்பூ வடை ரெடி. சுவையானது, சத்தானது. இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கும். அல்சர் ப்ராப்ளத்துக்கும் நல்லது. எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.